பீஸா சாப்பிடுறது உடம்புக்கு கேடுன்றது தான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அமெரிக்கால ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 10 வருஷமா பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுனாலே உயிர் பொழைச்சாருன்னு சொன்னா நம்ப முடியுதா? இவர் பேர் தான் கிர்க் அலெக்சாண்டர். இவர் ஐடில வேலை செய்யறதுனால அவரோட மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் லேப்டாப்ல ஸ்பெண்ட் பண்ணுவாரு. மோஸ்டா அவர் வீட்டுக்குள்ளே இருக்கனால அவருக்கு நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. வீட்டுல இவர் மட்டுமே இருக்கனால அவர் சாப்பாடு சமைக்காம டெய்லியுமே பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாரு. கிட்டத்தட்ட அவரு 10 வருஷமா டெய்லியும் டாமினோஸ்ல பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காரு. இதனாலே அந்த டாமினோஸ்ல வேலை செய்யற மேனேஜரும் டெலிவரி கேர்லும் இவருக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாவே மாறிட்டாங்க. பட் 2016 மே மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 நாளா இவர் ஆர்டர் பண்ணாமலே இருந்திருக்காரு. ஸ்டார்டிங்ல அந்த பிரான்ச் மேனேஜரும் அந்த டெலிவரி கேர்லும் அவர் ஏதாவது ஒரு வெக்கேஷன் போயிருப்பாரு, இல்ல உடம்பு சரியில்லாம ஆயிருக்கும், அதனால ஆர்டர் போடாம இருந்திருப்பாருன்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. பட் அந்த ஒரு 10 வருஷத்துல அவரு எந்த ஒரு சாட்டர்டேயும் பீஸா ஆர்டர் பண்றதுக்கு மிஸ் பண்ணதே கிடையாது. இந்த இடத்துல தான் பிரான்ச் மேனேஜரா இருக்கிற சாரா ஃபுல்லருக்கு சந்தேகம் வருது. சோ சாரா டெலிவரி கேர்லா இருக்கிற ட்ரேசி ஆம்லனுக்கு கால் பண்ணி அவரோட வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ண சொல்றாங்க. ட்ரேசியும் அவரோட வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணும்போது டிவி சவுண்ட்லாம் கேட்டிருக்கு. சரி கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கால் பண்ணா டைரக்டா ஃபார்வர்டுக்கு போயிடுது. டோரும் தட்டி பாக்குறாங்க, காலிங் பெல்லும் அடிச்சு பாக்குறாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ட்ரேசி ஆம்லனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகி போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து வீட்டு டோரை உடைச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கே ஒரு பயங்கரமான ஷாக்கு. அலெக்சாண்டருக்கு ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்து அவர் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு எப்போ ஸ்ட்ரோக் வந்துச்சு, அவர் எவ்வளவு நாளா இந்த ஒரு நிலைமையில இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. டாக்டரே நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா கூட்டின்னு வந்திருந்தீங்கன்னா அவர் உயிர் பொழைச்சிருக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கஸ்டமர் மேல இவ்வளவு அக்கறையா இருந்து அவர் நேர்ல போய் பார்த்து அவர் காப்பாத்துறதுனால அந்த 2 ஒர்க்கர்ஸுக்கும் அமெரிக்கா ஃபுல்லாவே பாராட்டு தெரிவிச்சாங்க.